சிவ அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் நம சிவாய. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வெள்ளூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறோம். சிவன் கோயிலில் நம்ம திருமந்திர நகர் உழவார் புனிக்குழு சார்பாக இன்றைக்கி சிவன் கோயிலில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பர்கள் எல்லோருமே, சிவ அன்பர்கள் எல்லாருமே திருப்பணி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது இந்த அன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த அம்மன் பஸ்ஸில், ஸ்ரீ அம்மன் பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நம்ம கோயில் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லோரும் பார்க்க போகிறோம். நான் வாங்க எல்லாரையும் பார்க்கலாம். இதுதான் நம்ம சிவன் கோயில். நம்ம இங்கே தான் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியா? இந்தவா வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே இந்த ஏற்கனவே நம்ம கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கோலம் போட்டு இந்த பெயிண்ட் கோலம் போட்டிருக்கிறதுனால நம்ம வெள்ளையெல்லாம் அடிக்கிற முடியாது, சுத்தம் பண்ணுறதுனால அது கொஞ்சம் அழுக்காகும்னு சொல்லி அது மேலே துணியெலாம் போட்டு வச்சுருக்கோம். நேராக உள்ளே போயிடுச்சுன்னா இது உள்ள அம்மன் சன்னதி. அம்மன் இருக்காங்க. அம்மன் சிவகாமி அம்மன். துவார சக்தி. இது அம்மன் சன்னதி. இதுதான் பள்ளியறை. அம்மன் சன்னதி பார்த்தாச்சு. அப்படியே நம்ம சாமி சன்னதியும் பார்த்துடலாம். சாமி சன்னதியில் தான் இங்கே விநாயகர் இருக்காரு. அணுக்கை விநாயகர். இந்த பக்கம் நம்ம ஸ்ரீ பாலமுருகன் இங்கே இருக்காரு. இல்லை அப்படி போயிடுச்சுன்னா சாமி சன்னதி. நம்ம சிவன்பர் இங்கே திருப்பணி செஞ்சுட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். இங்கே துவாரபாலகர், நந்திகீஸ்வரர். ஐயா சாமியோட பேர் வந்து நடுநக்கர் மத்தியபதீஸ்வரர் சுவாமி. சிவன் சன்னதி. இப்போது மாசி மாதம் தேரோட்டம், மாசி திருவிழா நடக்கும். இந்த தேரோட்டத்தை ஒட்டி நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம், திருப்பணிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய 2-3 நாட்களில் கொடியேற்றம் நடக்க போகுது. கொடியேற்றம் நடந்து 10-14வது நாள் வந்து இங்கே திருத்தேரோட்டம் நடக்கும். இது ஐயா நடராஜரும் சிவகாமி அம்மன் எல்லோரும் இருக்கிறாங்க. இவர் தான் நம்ம திருத்தேரில் வரக்கூடிய உற்சவமூர்த்தி. அங்கே பார்த்தோம், இதெல்லாம் சுற்றி இருக்கிற பிரகாரத்தில் இருக்கிற சாமிகள். இவர் நம்ம முருகன் சன்னதி. இங்கே வள்ளி முருகன் தேவசேன சமேதா முருகன் இருக்கார். அப்படி இங்கே வந்தாச்சு அப்படின்னா இங்கே நம்ம சண்டிகேஸ்வரர் சன்னதி. ஐயா சண்டிகேஸ்வரர்
இவர் சனீஸ்வர பகவான். அந்த சைடு அந்த பிரகாரத்தை அப்படி சுற்றி வரலாம். இவர் காலபைரவர். இதுதான் கணபதி. இந்த சைடு சுற்றி வரலாம். அங்கே வந்து இங்கே இந்த ஊர் பெண்கள் வந்து கோலம் போட்டுட்டு இருக்கிறதுனால அங்கே அந்த சைடு போக முடியல. நம்ம பறவை எடுத்து அதை என்னென்னு பார்க்கலாம்.